ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ரீத்து. ஸோ 30 டேஸில் நான் எப்படி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை கேட்டோன்னையும் சில பேர் ஒரு 30 டேஸில் ஒரு 1000 அச்சீவ் பண்ணுறது இதெல்லாம் ஒரு சாதனையாக இதை போய் சொல்ல வந்திருக்காங்களான்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் நான் உண்மையாகவே ரொம்ப எஃபர்ட் போட்டேங்க. ஆஸ் அ நியூ கண்டென்ட் கிரியேட்டராக ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுறப்போ டிஸ்கிரிப்ஷனில் என்ன போடணும், ஹேஷ்டேக்கில் என்ன போடணும், ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுற ஒரு இந்த கவர் ஃபோட்டோ இது எப்படி ரெடி பண்ணணும், ஒரு தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது, எல்லாமே இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு இதோடு தாங்க நான் இறங்கினேன். அண்ட் என்னுடைய ஃபுல் 30 டேஸ்னால் நான் 30 டேஸும் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ பண்ணேங்க. ஒரு நாள் நான் விடலை. என்னுடைய ஹார்ட் ஒர்க் 30 டேஸும் நான் போட்டேங்க. ஸோ அதை பற்றி தாங்க இன்றைக்கி நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். நான் என்னென்ன பண்ணேன், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்னு என்னென்ன பண்ணேன், 30 டேஸில் எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதை நான் ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ ஏதாச்சும் நீங்கள் யூடியூப்பில் புதுசாக ஏதாச்சும் சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் பெரிய பெரிய க்ரியேட்டர்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு மானிட்டைசேஷன் பண்ணுறதுல ஒரு க்ரைட்டீரியா எனக்கு அச்சீவ் ஆகிடுச்சுங்கிறது அதுதாங்க எனக்கு என்னோட சந்தோஷம். ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சிங்க. நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். 30 நாளும் 30 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டேங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் April 10 போஸ்ட் பண்ணேன். நேற்று May 10 எனக்கு கரெக்டாக இன்றைக்கி May 10, நேற்று May 9 30 வீடியோஸ் எனக்கு போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸோட ரேட் 1163ங்க. ஸோ அதை நான் ரொம்ப ஹாப்பியாக நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்களேன், நான் ஒரு நாள் கூட இவங்களுக்கு வேலை வந்திருக்காதா? ஸோ டெய்லி எப்படி போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சில பேர் நினச்சிருப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் 8 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ எனக்கு செக்கப் போகிற வேலை இருந்துச்சு. அண்ட் ஒரு நாள் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஒரு நாள் என்னால் ட்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நாள்லாம் நாளைக்கு ஒரு நாள் பேங்க் வேலை இருந்திருக்கும், எனக்கு ஒரு நாள் செக்கப். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு முன்கூட்டியே அது ஒரு பிளான்ட் ஆக்ஷன் தானேங்க. ஸோ அடுத்த நாள் எனக்கு செக்கப் போகிற வேலை இருக்குது. ஸோ முன்னாடி நாளே நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்து டபுள் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சேங்க. ஸோ அப்படி பண்ணிடுவேனே தவிர நான் ஒரு டைமும் எக்ஸ்கியூஸ் சரி இந்த நாள் விட்டுறலாம் அப்படின்னு நான் விடலை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஓகேங்க. ஸோ எப்பயுமே எனக்கு நாளைக்கு போஸ்ட் பண்ணுங்கிற பயம் இருக்காது. ஏன்னா முன்னாடி நாளே நான் ரெடி பண்ணி வச்சுருவேன், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ். இன்னொன்று சடனாக எனக்கு நிறைய டைம் வந்துருச்சு, திடீர்னு டயர்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் நான் என்னங்க பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி டைமெல்லாம் ஆல்ரெடி நான் பண்ணி வச்ச வீடியோ எனக்கு ஹெல்ப் ஆகிடும். ஸோ அடுத்த நாள் முடியலனாலும் ஏதோ ஒரு டைமு ரெஸ்ட் எடுத்து ஏதோ ஒரு டைம் நான் ஒதுக்கிட்டேன். ஆக மொத்தம் இதுக்கான டைமை நான் ஒதுக்கிட்டேன். ஒரு நாள் கூட நான் விடலை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களோட மைண்டில் ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது கன்சிஸ்டன்சிங்க. ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ நான் ஸ்டார்டிங் ஒரு 4-5 டேஸ் போடுறப்போ எனக்கு வியூஸ் போகலை. உண்மையாகவே ஃபஸ்ட் டேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறப்ப எல்லோரும் ஃபஸ்ட் இவ ஏதோ பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி வியூஸ் வந்துச்சு. நம்மளுக்கு வியூஸ் வருதேன்னு நினச்சேன். ஆனால் செகண்ட் டேலலாம் எனக்கு ரொம்ப டல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரிஞ்சது, நானே ஒரு புது ஃபேஸ். ஸோ என்ன நம்பி இவ்வளோ வர்றதை அவ்வளோ சாத்தியமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது கொஞ்சம் இது இல்லை தாங்க. ஸோ அந்த டைம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் பற்றி யோசித்தேன். எனக்கு ஃபுல் மோஸ்ட்டாக எப்படி சொல்லலாம், ஒரு 70%, 80-80 வச்சுக்கோங்க, 80% ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட ஷார்ட்ஸ்லேருந்து தாங்க வந்தாங்க. என்னால் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட் தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. உங்களால் முடியும்னா காலையில் ஒரு ஷார்ட், ஏன்னா காலையில் சில வியூவர்ஸ் இருப்பாங்க அண்ட் நைட்டுக்கும் சில வியூவர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் காலையில் நீங்கள் காலையிலையோ நைட்டோ ஏதோ ஒரு டைம் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். 2 டைம் போஸ்ட் பண்ணால் டபுள் வியூவர்ஸ் கிடைப்பாங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா இது தாங்க. ஸோ என்னால் ஒரு டைம் தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சு. நான் நைட் போஸ்ட் பண்ணுவேன். ஒரு வீடியோவும் இதையும் நான் நைட் போஸ்ட் பண்ணி பழகிட்டேங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறதுலேயும் ஒரு இது இருக்குங்க. அது என்னென்னா டெய்லி ஒரே டைமில் போஸ்ட் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோவை ஒரே டைம் சேம் 7 o'clock அந்த டைமுங்கிறப்போ
டான்னு 7 டைம் ஆகிடுச்சுன்னா போதும், கண்டிப்பாக 7 o'clock வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அதாவது நம்ம வந்து 7க்கு வந்து ஒரு நாள் நெட் ஸ்லோவாக இருக்கும், இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கனால நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 6:30வே ஷெட்யூல் பண்ணி வச்சுருவேன். அங்கே வந்து ஸ்கெட்யூலுங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அங்கே போய் 6:30க்கே வந்து நான் வந்து 7 மணிக்கு போஸ்ட் ஆகணும் ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுட்டேன்னா அப்லோட் எல்லாம் ரெடியாக இருக்கும். 7 மணியானால் போதும் எல்லோரோட ஃபோன்லேயும் என்னோடய வீடியோ வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 7 ஆயிடுச்சா ரீத்துவோட வீடியோ வந்துடும் அப்படிங்கிற, அதாவது நான் எல்லாருக்கும் சொல்லலைங்க, எனக்கு என்னை வந்து ஒரு ரெகுலராக எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் ரெகுலராக என்னை பார்க்குறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுதாங்க, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க தான் இன்னும் பெரிய பெரிய அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஷேர் பண்ணுவாங்க இன்னொருத்தவங்களுக்கு. அவங்களே ஒரு நல்ல இங்கிலீஷ் பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவாங்கங்கிற நம்பிக்கை தாங்க. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு எப்போயுமே இருக்கும். ஸோ இது தாங்க அடுத்து நான் பண்ணது. ஃபஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன். அடுத்த நாள் வேலை வரும்னு தெரிஞ்சு முன்கூட்டியே எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் போஸ்ட் பண்ணி பழகினேன். ஷார்ட்ஸுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கேங்க. ஈவினிங் டைம் தான் எல்லோரும் ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக 8:45 அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு 8:45க்கு வந்து நான் ஷார்ட்ஸ் வந்து டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து லைட் கேமரா எங்கன்னா நீங்கள் செல்ஃபி யூஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா பேக் சைடு வந்து லைட் இருக்கணுங்க. ஸோ அப்போ தான் உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக தெரியும். என்னோடய ரூமில் நான் எங்கே வச்சாலும் வந்து எனக்கு இது கரெக்டாக வரல. ஸோ ஏதோ ஒரு ஐடியா பண்ணி நான் ஏதோ என்னோடய பிரைட்னஸோ அதையோ இதையோ சொல்லி வச்சு பண்ணேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங்கில் ஒரு கஷ்டப்பட்டேன். வீடியோ எடிட்டிங்கில் ஒரு கஷ்டப்பட்டேன், எப்படி எடிட் பண்ணுறது இல்லைன்னு. இப்போதைக்கு ஓப்பனாக நான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நான் வந்து இன்ஷாட்டில் தாங்க எடிட் பண்ணுறேன். இன்ஷாட்டே எனக்கு வந்து ஒரு நல்ல எனக்கு எப்படி சொல்கிறது, நல்லா இது வியூ எனக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்ஷாட்டே எனக்கு கொடுத்துருச்சுங்க. ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு இன்ஷாட்டே எல்லா ஃபீச்சர்ஸும் அதிலேயே வந்துருச்சுங்க. ஸோ வந்து அதில் அதுவே எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வேறு மாற்றணுங்கிற அவசியம் எனக்கு எதுவுமே கிடைக்கல. அது இது பண்ணேன். அண்ட் அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறப்போ என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு வீடியோங்க, என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோலேயே ஃபில்டர் யூஸ் பண்ணேங்க. ரொம்ப ஃபேஸில் ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி ஃபில்டர் யூஸ் பண்ணேன். கட் பண்ணி நம்ம பேசினங்காட்டி என்ன ஆயிடுச்சு, பாதி வீடியோவுக்கு மட்டும் எனக்கு ஃபில்டர் வந்துச்சுங்க, பாதி வீடியோக்கு எனக்கு ஃபில்டரே வரல. அது தெரியாமல் நான் வேறு ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டேங்க. ஸோ அங்கேருந்து அந்த ஃபஸ்ட்டு டேயில் நான் அப்போ தங்கச்சி வந்து என்ன ரீத்து பாதி ஃபில்டர் போட்டிருக்க, பாதி ஃபில்டர் போடல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னையும் அங்கே முடிவு பண்ணேங்க, ஐயோ என்னங்க அப்போ மிஸ்டேக் தாங்க, அது ஒரு மிஸ்டேக்கு. ஸோ அப்போ என்ன முடிவு பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் டு எண்டிங் எல்லாமே பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவெடுத்துட்டு அப்பையிலிருந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தாங்க நான் போஸ்ட்டே பண்ணுவேன். ஸோ வந்து மிஸ்டேக் பண்ணாமல் யாருமே க்ரோ பண்ண முடியாதுங்க. இத்தனைக்கும் அது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அண்ட் வந்து அது ஃபஸ்ட் மிஸ்டேக். ஸோ ஒரு ஆர்வம் டைம் ஆகிடுச்சு, 7 மணிக்கு போஸ்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட் வீடியோ ரீச் ஆகுமா ஆகாதா, எல்லாருக்கும் என்னோடய ஸ்லாங் பிடிக்குமா பிடிக்காதா, அந்த மாதிரியெல்லாம் எனக்கு இருந்துச்சுங்க. ஸோ வந்து ஏன்னா நான் வந்து படுகான்னு சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியாது. ஸோ ஒரு மோஸ்ட்டாக படுகா பீப்புள் தமிழ் பேசினாலே எல்லோரும் சிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் பேசுகிறப்பையும் சிரித்தாங்க. ஸோ வந்து ஒரு வீடியோ கன்வே பண்ணுறப்போ இத்தனை பேர் பார்ப்பாங்க. ஸோ நம்ம தமிழ் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு எப்படி புரியுமா புரியாதா, ஸோ அது ஏகப்பட்ட யோசனை அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக முடிவெடுத்தது தான், எல்லாத்தையும் முடிவெடுத்து இது பண்ணது தான். அதுலேயும் ஃபஸ்ட்டு சொதப்பல் தப்பு வந்துட்டு தாங்க இருக்கும். அடுத்த வீடியோவில் திருத்திக்கணுங்க. இதனால் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அதை தான் சொன்னேன் இல்லைங்க, சக்ஸஸ்க்கு ஃபஸ்ட்டு தேவையே கன்சிஸ்டன்சி தான். இன்னொன்று, ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வருத்தமே படக்கூடாது. யூடியூப் க்ரியேட்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் வியூ வரும், ஒரு நாள் வியூ வராது. அதுக்கு நீங்கள் ஃபீலே பண்ணக்கூடாது. நான் பாருங்கள், கரெக்டாக எலெக்ஷன் டைம் வேறையா, எனக்கு வந்து 23rd அந்த டைமெல்லாம் எனக்கு வியூஸே வரல. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இது எலெக்ஷன் டைமு, எல்லோரும் எலெக்ஷன் நியூஸ் தான் பார்ப்பாங்க, அது எதுக்கு இது பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. நம்ம வீடியோ பார்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க. ஒரு நாள் எப்படி வேணால் எல்லாத்துக்கும் இருக்கலாம். நானே கண்டினியூஸாக வீடியோ பண்ணலையே,
2 நாள் பண்ணி வச்ச வீடியோ தானே நான் போட்டேன். ஸோ அதனால் எனக்கே ஒர்க் இருந்துச்சு, நான் செக்கப் போகிற ஒர்க் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தாங்க எல்லாத்துக்குமே ஒர்க் இருக்கும். எல்லாம் ஒரே வியூ எக்ஸ்பெக்ட் பண்ண, வியூஸை விடுங்க, அடுத்தடுத்து இம்ப்ரூவ் ஆகலாம். இப்போ தானே ஆரம்பித்து 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, அதுக்குள்ளே நான் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் நினச்சேன்னா என்ன பண்ணுறது? ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் தினமும் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா அந்த ஷார்ட்ஸில் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சிருவாங்க. இந்த ஷார்ட்ஸ்னால 3 சப்ஸ்கிரைபர்ஸ் 4 சப்ஸ்கிரைபர், பரவாயில்ல, இதை வச்சு ஒரு ஏதோ ஆகுது. ஆனால் வந்து ஷார்ட்ஸ் கண்டிப்பாக நான் போடலைன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவுக்கு வியூவே கிடச்சிருக்காதுங்க. அதில் நான் உறுதியாக இருக்கேன். ஏன்னா நான் புது ஃபேஸ், யார் டக்குன்னு வந்து நம்ம கூட வரப்போகிறாங்க? இப்போ ஒரு சைக்காலஜி பார்த்தீங்கன்னா எல்லோரும் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறதே எத்தனை வியூவர்ஸ் இருக்காங்கன்னு தாங்க, சரி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு தான். இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உங்களை ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்னு அப்படியே எல்லோரும் பண்ணிட்டீங்கன்னா நியூ ஃபாலோவர்ஸ் ஒரு புது க்ரியேட்டரில் எப்படிடா முன்னேறது அப்படின்னு. அது வந்து ஒரே ஒன்று இதில் தாங்க இருக்குங்க, கன்சிஸ்டன்சி. இல்லைன்னா ஏதோ ஒரு டாபிக் நீங்கள் பேசுகிறது வைரல் ஆகிடும். சூப்பராக சொல்கிறாங்க, இப்போ தான் வந்திருக்காங்க போல், ஃபாலோ பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு இதாகுங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம உழைப்பு வேஸ்ட்டே ஆகாது. கண்டிப்பாக நம்ம உழைப்பு வேஸ்ட் ஆகாது. உங்கள் உழைப்பு போடுங்க, கண்டிப்பாக முடியும். சரி, ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் சொல்ல விரும்பிக்கிறேங்க. இவன் பாரு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எப்படி இவன் இப்படி போடுறான், இதை இவன் வந்து இப்படி இது பண்ணியிருக்கான், அப்படி இது பண்ணியிருக்கான், உள்ள வீடியோஸில் இவ்வளோ அனிமேட் பண்ணியிருக்கான், நானும் அந்த மாதிரி பண்ணி அனிமேட் பண்ணி போடணும், இந்த டீச்சிங் வீடியோ பாரு இப்படி எடுத்திருக்கான், நான் வந்து இந்த ஸ்டைலில் எடுக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பண்ணுறவரோ அவரோ வந்து கண்டிப்பாக வந்து 4-5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி பண்ணி தான் இன்றைக்கி பண்ணுற வீடியோ ஹை லெவலில் இருக்குது. நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க. இது தாங்க என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த அட்வைஸு. இப்போ தான் ரீத்து ஆரம்பிக்கிறேன், அந்த லெவலுக்கு போகணுன்னா அது வந்து என்ன ஆப் யூஸ் பண்ணாங்களோ அதுவோ எதுவுமே தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அஸ்வின், நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க, தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவங்க எப்படி டெய்லி நீ பண்ண தான் எக்ஸ்பீரியன்ஸ். நீ ஃபஸ்ட் டே நீ தெரியாமல் தப்பாக அப்லோட் பண்ணேன்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் நான் எப்படி கரெக்டாக அப்லோட் பண்ணேன்? எனக்கு வந்து அங்கே ஒருத்தங்க பார்த்து நம்ம ஃபீட்பேக் சொல்லி அந்த நீ பண்ண ஒருத்தவங்க உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு தாங்க அப்லோட் பண்ணணும். அண்ட் உங்கள் வீடியோ பார்த்து ஒருத்தவங்க ஃபீட்பேக் சொல்கிறாங்கன்னா அது வந்து ரொம்ப நம்ம முன்னேறது எவனுக்கு பிடிக்கல அப்படி நினைக்காதீங்க. அவங்க அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்கிறது தான் உங்களோட முன்னேற்றத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்க போகுது. சில பேர் உன்னோட பேக்ரவுண்ட் நல்லாவே இல்லை, அண்ட் சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும், இல்லைன்னா ஒரு சில டைம் கண் இதாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் எடுத்து உண்மையாகவே நான் மாற்றிக்கிட்டேங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் தான் உங்களால் முன்னேற முடியும். அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. அண்ட் மானிட்டைஸே ஆகலை இப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு வந்து இது 2 தான் க்ரைட்டீரியா. ஆனால் வந்து ஒரு க்ரைட்டீரியா இப்படி பரவாயில்லையே, நம்ம இதை வச்சு அச்சீவ் ஆயிடுச்சுங்கிறது தாங்க என்னோடய சந்தோஷமே. என்னோடய வாட்ச் ஹார்ஸ் ரொம்ப போகலைனாலும் கண்டிப்பாக வந்து போகும்னு நம்புகிறேன். ஏன்னா இப்போ தான் எனக்கு 1 மந்த் ஆச்சு. அண்ட் என்னை மாதிரி டீச் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணியிருப்பாங்க. நான் கண்டிப்பாக இவங்க எல்லாரையோட ட்ரஸ்ட்டும் இனிமேல் கெயின் பண்ணுவேங்கிற நம்பிக்கையில் தாங்க போகிறேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன், எல்லாமே பண்ணுவேன். அண்ட் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சவங்க தயவுசெய்து என்னோடய வீடியோ ஒன்று பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் என்னையோ சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதாங்க. ஃபைனலாக ஒன்று சொல்லணுன்னா கன்சிஸ்டன்சி. யார் என்ன சொன்னாலும் ஃபீல் பண்ணாதீங்க, கன்சிஸ்டன்சி அவ்வளோதாங்க. அண்ட் நல்ல டிப்ஸாக இதுக்கு மேலே போடுவேன். நான் போடுவேன், நம்பி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். அண்ட் நீங்களும் ஒரு புது க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் இதெல்லாம் நான் பட்ட கஷ்டங்கள்ங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. பாய்.